வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடியது எம்ஏசிடி ஹிஸ்டோகிராம் ஸ்ட்ராட்டஜி. இப்போ நிஃப்டி 500 ஸ்டாக்கில் ஏதாவது ஒரு ஸ்டாக் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு நான் ஃபில்டர் அவுட் பண்ணி வச்சுருக்கேன். எந்த ஸ்டாக் லாஸ்ட் டே ஏறி இருக்குது அப்படிங்கிறத நான் பார்த்துட்டு ஐஆர்சிடிசி 2%, இந்தியன் ரயில்டெல் இருக்குது. ஓகே, ரயில்டெல் 6% ஏறி இருக்குது, அதை பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அதாவது லாஸ்ட்டு 5ஆம் தேதி நாம் ஃபஸ்ட்டு 9:15 பார்க்குறோம். அதாவது டாப் கெய்னர்ஸ் ஸ்டாக்ஸ் எடுத்தோம் அப்படின்னாக்கா இங்கே வந்து ஹிஸ்டோகிராமு க்ரீனு, இது வந்து கேண்டில் ஸ்டிக்ஸு வந்து பார்த்திங்கன்னா ஹைகினாசியில் சேஞ்சஸ் பண்ணியிருக்கு 5 மினிட் டைம் ஃப்ரேம். ஹிஸ்டோகிராம் க்ரீனில் இருக்குது. இது வந்து 9.5. இப்போ தான் மார்க்கெட் ஓப்பனு. நமக்கு 9.15 தான் பை அடிக்க முடியும். 9.15க்கு பை கொடுத்துருக்கு. பை வந்து ஹிஸ்டோகிராம் க்ரீனில் டார்க் க்ரீனில் இருக்கணும், லைட் க்ரீன் இருக்கக்கூடாது. டார்க் க்ரீனில் இருக்கணும். இங்கே வந்து ஹைகினாசி கேண்டிலும் டார்க் க்ரீனில் இருக்கணும். அப்போது பை அடிக்கணும் கரெக்டாக. அந்த க்ளோசிங் லெவலில் டைம் ஃப்ரேம் வந்து 5 நிமிஷம் க்ளோசிங்காக இருக்கும். அந்த லெவலில் நம்ம பை எடுத்தோம் அப்படின்னா அடுத்து ரெட் கேண்டில் எங்கே வருது அப்படின்னு பார்த்து அந்த லெவலில் நம்ம எக்ஸிட் ஆகிடணும். பாயிண்ட்ஸ் வந்து அதிகம் போயிருக்கு, இல்லை நாம் எக்ஸிட் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் ரிவர்சல் வச்சுட்டு மறுபடியும் மேலே ஏறி இருக்குது, அதெல்லாம் எதையும் கண்டுக்கக்கூடாது. நமக்கு தேவை போட்ட பணத்துக்கு உண்டான ரிட்டர்ன்ஸ் வந்தால் போதும். மார்க்கெட் மேலே போனாலும் சரி கீழே இறங்கினாலும் சரி நமக்கு கவலை இல்லை. கடலில் மீன் பிடிக்க போனால் நமக்கு கெப்பாசிட்டி என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி மீன் பிடிச்சிட்டு வர்றது தான் சிறந்தது. அங்கே கடலுக்குள்ளே நானே குதித்து மூழ்கி முத்தெடுக்க போகிறேன்னா ஆழ்கடலுக்கு போனால் அலைஞ்சிருவோம். அதனால் நமக்கு வந்து எவ்வளோ பாயிண்ட்ஸ் நமக்கு கொடுக்குதோ அந்த ஸ்ட்ராட்டஜி பர்ஃபார்ம் ஆகுதோ அவ்வளோ பண்ணால் போதும். அடுத்து வந்து என்ட்ரி எங்கே கிடைக்குதுன்னு பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்டோகிராமு க்ரீன், இது ரெட்டு, டவுன்ஃபால் கொடுக்குது. அடுத்து ஹைகினாஸையும் ரெட்டில் நல்லாவே கொடுத்துருக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பின் பார் வச்சுருக்கு, இது நேர் 11 மணிக்கு. அங்கே நம்ம வந்து எக்ஸிட் ஆகிடலாம். இன்னும் கீழே கொஞ்சம் தூரம் வந்திருக்கு, இருந்தாலும் நமக்கு போதும். கரெக்டாக 3.95 இறங்கியிருக்கு, போதுமானது. அதில் வந்து 2% கிட்ட, இதில் ஒரு 0.5%, கிட்டத்தட்ட 2.5% லாபம் வந்துடுச்சு. இதுக்கு மேலே என்ன வேணும்? நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த லெவல் பார்த்திங்கன்னா இங்கே வந்து க்ரீன் கலர் கேண்டில் வச்சுருக்கு. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா லைட் ரெட்டில் தான் இருக்குது. அதனால் இங்கே பை பண்ணக்கூடாது. இங்கே இப்போ நான் பை பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த லெவல் க்ரீன் எட்டி பார்க்குது. அடுத்த கேண்டில் கூட நம்ம இன்னும் எக்ஸ்ட்ரா கன்ஃபர்மேஷனுக்கு பார்த்துக்கலாம். இங்கே வந்து இந்த கேண்டில் 12 டைமிங்கில் க்ரீனு. என்ட்ரி எடுக்கிறோம். அடுத்து ரெட்டு டக்குன்னு வந்துடுது, எக்ஸிட் ஆகிரும். பரவாயில்ல, அங்கே வந்து ஒரு சின்ன செட்பேக் வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பெருசாக நமக்கு நஷ்டம் இல்லை. ட்ரெண்டிங்கில் நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணிடும். அடுத்த கேண்டிலே பார்த்திங்கன்னா என்ட்ரி கொடுக்குது. அங்கே என்ட்ரி அடித்தோம் அப்படின்னாக்கா 30 புள்ளி, கிட்டத்தட்ட 6% நமக்கு லாபம். இந்த இடத்துல வந்து நாம் மிஸ்டேக் பண்ணக்கூடாது. இங்கே என்ட்ரி எடுத்து அடுத்த 2 கேண்டில் எக்ஸிட் ஆனோம் பார்த்தியா, அங்கே வந்து நாம் கரெக்டாக ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணணும். அப்படி ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணாமல் இருந்தால் நமக்கு நஷ்டம் அதிகம் வரும். இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் சின்ன ஒரு நஷ்டம் தான் கொடுத்துருக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்டிங்கில் ஒரு நல்ல ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. இப்போ நமக்கு போதுமானது தான். அதில் ஒரு 6%, இதில் ஒரு 2-2.5% கொடுத்துருக்கு. 8% நமக்கு ஆவரேஜாக கொடுத்துருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ராடேயில் இது ஒரு 150 ரூபா, 100 ரூபா ரேஞ்சில் நமக்கு பையிங் கிடைக்கும். லிவரேஜ் 5
5 மடங்கு கொடுத்தாங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 100 ரேஞ்சிலேயே நம்ம பை பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 100 ஸ்டாக் நாம் வாங்குகிறோம் அப்படின்னா ஒரு எவ்வளோ பாயிண்ட்ஸ் கெயின் பண்ணியிருக்கோம்? ஒரு 30, ஒரு 9, ஒரு 3, 30, 39, ஒரு 4ன்னு வைங்க. ஒரு 40 பாயிண்ட் ஆவரேஜாக எல்லாம் ப்ரோக்கரேஜ் எல்லாம் போக 40 பாயிண்ட் வைங்க. 40 பாயிண்ட் ஒரு 100 ஷேர் வாங்குகிறோம். 4000 ப்ராஃபிட்டு அசால்ட்டாக எடுத்துக்கலாம். 100 ஷேருக்கு எவ்வளோ போட போகிறோம்? 100 ஷேருக்கு ஒரு ஷேருக்கு ஒரு 150 ரேஞ்சு வச்சாலுமே ஒரு 5000 இருந்ததுனாக்கா 4000 ஒரே நாளில் ப்ராஃபிட்டு. ஸோ நாம் ஸ்ட்ராட்டஜியை கரெக்டாக பர்ஃபார்ம் பண்ணணும். இதே மாதிரி எல்லா நாளும் நடக்காது. ஒரு சில செட்பேக் சைட்வேஸ் மார்க்கெட் இருந்ததுனால கொஞ்சம் சிரமங்கள் இருக்கும். ஸோ ஒரு நஷ்டம் வருது அப்படின்னாக்கா செட்பேக் ஆகிடக்கூடாது. அடுத்து கன்சிஸ்டண்ட்டாக நாம் பர்ஃபார்ம் பண்ணணும். சின்ன சின்ன தவறுகளை வந்து கரெக்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பணம் போடாமல் பேப்பர் ட்ரேடு ஃபஸ்ட்டு ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு பேப்பர் ட்ரேட் பண்ணி பார்த்துட்டு பேக் டெஸ்ட் எடுத்துகிட்டு இன்றைக்கி வந்து இப்படி பர்ஃபார்ம் ஆகிருக்கு, இதுக்கு முன்னாடி நாள் இப்படி ஆகிருக்கு. ஸோ சைட்வேஸு இன்றைக்கெல்லாம் பெரிய ஒரு ப்ராஃபிட்டே கொடுத்துருக்காது, சிம்பிளாக தான் கொடுத்துருக்கோம். அதனால அந்த டாப் கெய்னர்ஸ் இன்றைக்கி டாப் கெய்னர்ஸ் யார் அப்படின்னு சூஸ் பண்ணி எடுத்தோம்னாக்க ஓரளவுக்கு ட்ரெண்டு பிடிச்சி கொடுக்கும். ஒரே ஸ்டாக்கில் பண்ணோம் அப்படின்னாக்கா மாதத்தில் ஒரு 2-3 நாள் மட்டும்தான் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். மற்ற நாள் சைட்வேஸில் அப்படி தான் போயிட்டுருக்கோம். ஸோ வந்து கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணி பாருங்கள். ஒரு 2 மாதம் சின்ன ஒரு கேபிட்டல் போட்டு ஒர்க் அவுட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு செட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் லேக்ஸில் கேபிட்டல் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.